ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரை முடி தேங்காயும் சன்ரைஸும் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிப்பிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் பெரிய அரை மூடி தேங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ₹2 சன்ரைஸ் பாக்கெட் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி சன்ரைஸ் பாட்டில் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நீங்கள் சன்ரைஸே இல்லைங்க, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ சேர்த்துட்டு இதை மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு ஓட்டின பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல திக்கான தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்காதீங்க. ஒரு தடவை அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். 2வது தடவைலாம் அரைக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு திக்கான தேங்காய் பால் தான் தேவை. அதனால் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் மொத்தமாகவே சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பாலை அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பாலில் செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு கூடுதலாக அருமையாக இருக்கும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து இது மாதிரி நல்லா விஸ்கால் கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும். பாருங்கள், நல்லா கலந்து வந்திருக்கு. தேங்காய் பாலும் திக்காக இருக்குது. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால நல்லா இது மாதிரி விஸ்கால் கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து வரும். இப்போ இதை ஊற்றி செய்யறதுக்கு இது மாதிரி நான்ஸ்டிக் கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கடாயில் எல்லா இடம் பரவற மாதிரி தடவிட்ட பிறகு இப்போ இதில் கலந்து வச்ச மிக்சிங்கை ஊற்றிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும், கலக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும். இந்த தேங்காய் பால்லே கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது பாருங்கள். கைவிடாமல் கலந்திங்கன்னா தான் கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக கலந்து வரும். பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வந்திருக்கு. இப்போ இதோட இனிப்பு சுவைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். நான் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை தூக்கலாக வேணும்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கங்க. சர்க்கரை கொஞ்சம் இலகி வந்ததும் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப நேரமும் கலக்கக்கூடாது. நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா போதும், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இது மாதிரி கரண்டியில் எடுத்து விரலால் கோடு போட்டிங்கன்னா ஒன்று சேராமல் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண முந்திரி, நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஒரு நெய் தடவைன பவுலுக்கு மாற்றிக்கங்க. நெய் இல்லாட்டி பட்டர் எதுவாக இருந்தாலும் பவுலில் தடவிட்ட பிறகு மாற்றினீங்கன்னா தான் எடுக்க பார்த்து பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க ஷேப் சூப்பராக வரும். இப்போ பவுலில் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஈவனாக சமனாகிடும். இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நல்ல சில்லுன்னு கூலிங்கான தேங்காய் பால் காஃபி டெசர்ட் ரெடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓரங்களில் இது மாதிரி எடுத்து விடுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் அதை அப்படியே பவுலில் திருப்பி தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும், பவுலில் ஒட்டாமல். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இல்லாட்டி பொடியாக கட் பண்ண நட்ஸ் எதுவாக இருந்தாலும் தூவிட்டு நீங்கள் அப்படியே பரிமாறலாம். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்ப டேஸ்டியான காஃபி டெசர்ட் ரெடியாக எடுத்துங்க. இந்த சம்மர் டைமில் இது மாதிரி சில்லுன்னு கூலிங்காக செஞ்சு கொடுங்களேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. திக்கான தேங்காய் பாலில் செஞ்சதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு மூடி தேங்காயில் தான் ₹2 சன்ரைஸ் பாக்கெட் சேர்த்து செஞ்சேன். அதுவே சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.